ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து இவங்க ரொம்ப முக்கியமான கேட்டகரி சினிமாவில் டைரக்டர். அதுலேயும் வந்து அந்த டெபுட்டன்ட் டைரக்டர்ன்றது அவங்க லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வழி எவ்வளோ முக்கியத்தோட தாண்டி நம்ம ஒரு கனவை கண்டுட்டு அதை ஒரு கதையாக எழுதி இன்னொருத்தனுக்கு அந்த கதையை சொல்லி அவங்க காசை போட்டு நான் படம் எடுத்து காட்டணுன்றது சொல்லவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்க. அது சாதிச்சு படமாக எடுத்து வெற்றி படமாக கொடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்ட வேண்டிய ஆட்கள். நிச்சயமாக. ஸோ சிறந்த அறிமுக இயக்குனர் தமிழ். அந்த பிரசன்டர் இஸ் ராக்லைன் வெங்கடேஷ் சார் அண்ட் விஜயலட்சுமி சிங். And the winner is SIMA 2019 for Best Debutant Director Tamil goes to Pradeep Ranganath. கிட்டத்தட்ட இந்தியன் தாத்தா கெட்டப்பில் அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படி ஒரு படம் எடுத்தா இந்தியன் தாத்தா கெட்டப்னு எந்த தாத்தா கெட்டப் வேணாலும் போட்டு வரலாங்க. அற்புதமான படம் எடுத்திருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லுங்க, எப்படி முதல் படமா அது இந்த சின்ன வயசுல எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பளித்த ஐஸ்வரி கணேஷ் சாருக்கும் அஸ்வின் சாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய ஹீரோவும் வந்து பெரிய டைரக்டரோட தான் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. ஆனால் ஒரு புது பையனை நம்பின ஜெயம் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் படம் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் வந்து ஒன்று கவனித்தேன். நிறைய பேர் முன்னாடி சிரிக்கிறாங்க, பின்னாடி போய் முறைக்கிறாங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லேயும் சிரிக்கிறவங்க, நமக்காக நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். என்னை படிக்க வச்ச எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி. இதை தாண்டி யோகி பாபு சார் இருக்கார். இந்த படம் வந்து ஒரு ஹிட்டை தாண்டி எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னா அதில் யோகி பாபு சார் ரொம்ப முக்கியமான காரணம். ரொம்ப நன்றி சார். அடுத்து ஹிப்ஹாப் தமிழா, என்னோட டிஓபி ரிச்சர்ட் சார், எல்லாருமே பேக் போன். ஏன்னா நான் ஒரு புது பையனாக இருக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான். அவங்க தான் என்னை கவர் பண்ணாங்க. என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன். தெரியுமா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவேன். ஏங்க வர வேண்டியது நேரம் தாங்க, வாங்க சீக்கிரம். தோ வந்தாச்சு. எப்பவுமே இந்த வழியாக வருவீங்க, அந்த வழியாக வருவீங்க. என் வழி தனி வழி. புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஓ, சூப்பர் ஸ்டார் டைலாக் சொல்றீங்களா? நான் ஒரு அப்டேட்டட் டைலாக் இதுக்கு சொல்ல போறேன். நாடி நரம்பெல்லாம் முறுக்க முறுக்க. சொல்லுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுமா, இது ஃபுல்லா சொல்ல போறேன். நீ மறந்து விட்டீங்க. ரத்தம், நாடி நரம்பெல்லாம் முறுக்க முறுக்க, ரத்தம் மொத்தம் கொதிக்க கொதிக்க. இதுவாது சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, எதுக்காக இவ்வளோ பில்டப்லாம் கொடுக்குறோன்னா